Alhamdulillah. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lah. புகழ்ச்சி அல்லாஹ்வுடையது, உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு அல்லாஹ் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். சூரா அல்-கஹஃப் 60 82 வரைக்கும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர முக்கியமான ஒரு விஷயம் மதிப்புமிக்க அந்த படிப்பினை. மூசாவிடமும் அந்த மூசா பாடம் கத்துக்க போன அந்த ஆசிரியரிடமும் நம்பிக்கையாளர்களுக்கு படிப்பினை இருக்கு நல்லா சொல்றாங்க. அது அந்த 3 இடங்கள்லயுமே ஒவ்வொரு டைமும் ரொம்ப எமோஷன் ஆகுறாரு மூசா. முதல்ல ஒரு படத்துல ஓட்டையை போட்டு எமோஷன் ஆவாரு. அதுக்குமேல ஒரு சின்ன குழந்தைய கொலை பண்ணுவாரு, அதுக்கும் ரொம்ப எமோஷன் ஆயிடுவாரு. மூணாவது அவர் சொல்ல நீங்க கூலி கேட்கலாம்னு சொல்லும் போது அதுக்கும் அவரை சொல்லியே சொல்லுவாரு, நானா சொல்ற வரைக்கும் நீனா எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா ஒவ்வொரு டைமே அவர் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாரு. ஒகைஃப தஸ்பீரு அலமாலம் துணி பினி குபுரன். தஸ்பீரு பொறுமை, குபுரன் நாலேஜ். புரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தின் மீது நமக்கு எப்படி பொறுமை இருக்கும்? அல்லாஹ் கேட்கிறாங்க, நமக்கு ஒரு விஷயத்த புரியலன்னா அதன் மீது எப்படி நமக்கு பொறுமை இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. முதல்ல மூசா ரொம்ப ரொம்ப தீர்மானமா இருக்காரு. அந்த 2 நதி சேர இடத்த நான் பாக்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், ரொம்ப தீர்மானமா இருக்காரு. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டா அந்த மீனை மறந்துடுறாரு, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுறாரு, களைப்படைஞ்சிடுறாரு. மறுபடியும் நிறைய டைம் ரொம்ப ரொம்ப தீர்மானமான முடிவுகள், நான் இதை பண்ணிடுவேன், நான் இதை செஞ்சிருவேன், நாளைக்கு நான் இதை பண்ணிடுவேன், கண்டிப்பா பண்ணிடுவேன், வந்துடுவேன், எல்லாமே சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வை நிலை நிறுத்தாதப்போ அவங்க வெற்றி வரும்போது அல்லாஹ் மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்கள வச்சு மட்டுமே பேசும்போது வெற்றி வரும்போது அல்லாஹ் ஞாபகம் இருக்காதாங்க. தோல்வி அடையும் போதும் ஈஸியா நிராசனை அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க நம்பல எல்லாத்தையும் அல்லாஹ் நடத்துறாங்கிறத. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு எஃபர்ட் போட்டு நம்ம எவ்வளவு செஞ்சாலும் அந்த உழைப்பு வேணா நம்ம கூட இருக்கணும். அதுல வர அந்த ரிசல்ட் அவுட்கம் என்ன நமக்கு பிரதிபலன் கிடைக்குது, அங்க அல்லாஹ் தீர்மானிச்சா மட்டும்தான் அன்னைக்கு நமக்கு அந்த ரிசல்ட். வெற்றியோ தோல்வியோ ஒரு நம்பிக்கை அல்லாஹ் சொல்றாங்க. எவர்கள் எந்த காலத்திலும் அல்லாஹ் கூடயே இருக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்களோ அவங்கதான் சப்மிட்டர்ஸ் நல்லா சொல்லுவாங்க. அடிக்குற விஷயங்கள்லாம் வரும். ஐயூப் கஷ்டப்படும் போதும் அல்லாஹ் கூட இருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒர்க் பண்ண பாயிண்ட் சுலைமானுக்கு அல்லாஹ் கொடுக்கும் போதும் அல்லாஹ் மறந்துடல. இது அல்லாஹ்விடம் வந்தது. பிரைஸ் காட் for elevating us. I think our words மாத்தி சொல்றேன். for elevating us more than many of his believing servants. மற்ற அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட ஊழியர்களை விட என்ன அல்லாஹ் அதிகமா வச்சிருக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி. அவரை ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாரு. பட் நம்ம ஜென்ரலா எப்படி இருக்கோம்னா கஷ்டம் ரொம்ப ஈஸியா அல்லாட்ட போயிடுறோம். சந்தோஷம் வந்தாலும் நான் என்ன சொல்றேன், பொதுவா 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன ஞாபகம் வருது. நம்ம அந்த அளவுக்கு வீக்கா இருக்கும். சோதரமா அல்லாஹ் உடனே நினைக்கிறோம், ஆனா சந்தோஷம் வரும்போது நம்ம அல்லாஹ் நினைக்கிறோம். அங்க நம்ம டெஸ்ட்ல தான் இருக்கிறத நம்ம மறந்துடுறோம் அடிக்கடி. எந்த வாழ்க்கையில எது நம்ம போனாலுமே ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, சந்தோஷமோ சோகமோ இல்லாம வாழ்க்கை கிடையாது, இப்படிதான் போகும்னு சொல்லுவாங்க. அதே போல நீங்க வாழ்க்கையில எந்த எமோஷன்ல இருந்தாலுமே அல்லாஹ் ஒரு டெஸ்ட் நிச்சயமா இருக்கு, அந்த டெஸ்ட் எழுதிட்டே இருக்குங்கிற ஞாபகத்துல இருக்கும் போது மட்டும்தான் அல்லாஹ் கூட நம்ம ரெவரண்டாவே இருக்கும். இன்னைக்கு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி மூசா எப்படி ரொம்ப தீர்மானமா இருக்காரோ, மீனை மறந்து விட்டனா சைத்தானை ஏமாத்தினான்னு சொல்லி ரொம்ப எக்ஸாஸ்டரா ஃபீல் பண்றாரு. அப்போ இன்னைக்கு ரிசர்ச் சொல்றாங்க 2 விதமான மக்கள் எடுத்துக்கிறாங்க. ஒரு பிரைமரி கண்ட்ரோல், செகண்டரி கண்ட்ரோல். இந்த பிரைமரி கண்ட்ரோல் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் நான் தான் பண்றேன், நான் நினைச்ச மாதிரி பிளான் பண்ண லைஃப் நடக்கணும், எல்லாமே நம்மள மட்டுமே வச்சு பண்றாங்க. ரிசர்ச் சொல்லுது, அல்லாஹ் அதே மாதிரி சொல்றாங்க. இப்படி சப்மிசிவா இல்லாம எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு வாழ மாட்டேன்னு சொல்ற நபருக்கு சந்தோஷம் அடையும் போதும் அல்லாஹ் ஞாபகம் இருக்காது. தோல்வி அடையும் போதும் அவங்க அதிகமான ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அவங்க உடம்புல சுரக்குதுன்னு அந்த ரிசர்ச்ல சொல்றாங்க. ஃபியூச்சர் நினைச்சு பயம் வருது, நம்ம எதிர்காலத்துல என்ன ஆகுமோ. இந்த மாதிரி மன ரீதியான எல்லா நோய்களும் இந்த பிரைமரி கண்ட்ரோல் மக்களுக்கு ஈஸியா வருதுன்னு சொல்லுது. இந்த 2வது கட்ட மக்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள். இவங்க எப்படின்னா
இவங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது, அவங்க ஒரு சக்தி இருக்குன்னு மட்டும் சொல்லுவாங்க. ஆனா சூரா அல் பக்ரா 2:30 அல்லாஹ் சொல்ற விஷயத்த அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம வசனத்தை ஃபாலோ பண்றது. பி குளோரிஃபைட், அல்லாஹ் நீங்க துதிப்பிற்குரியவங்க, நீங்க கற்று தந்ததை தவிர வேற எந்த அறிவும் எனக்கு கிடையாது. அவங்க ஒத்துப்பாங்க, ஆமா எனக்கு இவ்வளவுதான், நான் வந்து பிளான் போட்டானா எனக்கு நல்லாவே தெரியும், அல்லாஹ் நான் அவங்க அல்லான்னு சொல்ல மாட்டாங்க, நான் நடக்கும் அப்படின்னு அவங்க அந்த அல்லாவோட பிளான அல்லான்னு சொல்லாமே அவங்க போய் ஒத்தி வாழ ஆரம்பிப்பாங்க. ரிசர்ச் சொல்லுது இவங்க கடவுள் நம்பிக்கை இருக்காங்களோ இல்லையோ, ஆனா அவங்க சப்மிஷன் இருக்காங்க. அவங்களுக்கு மார்க்கம் பேரு சப்மிஷன் தெரியல, ஆனா சப்மிஷன் இருக்காங்க. சப்மிஷன் என்ன? அடிப்படைஞ்சு வாழ்றது. எது நடந்தாலும், எது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறதுனாலும், நினைச்ச மாதிரி நடந்தாலும் அல்லாஹ் கூட இருக்கிறது தான் சப்மிஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஒரு டெஃபினிஷன்ல. அப்ப இந்த மக்கள் அல்லாஹ் அவங்க நம்பல, ஆனா அவங்க சப்மிஷனா வாழ கத்துக்கிறதுனால ரிசர்ச் சொல்லுது அவங்க சந்தோஷமா இருக்காங்க. எது நடந்தாலும் நான் அப்படியே வாழ்றேன் போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கிறது இல்ல. அவங்க பிரைமரி கண்ட்ரோல் மக்களை விட இவங்க ரொம்பவுமே வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா நம்பிக்கை அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம அல்லாஹ் மட்டும் நம்பி எல்லா விஷயம் செய்யும் போதும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலாம், நம்ம நிராசனை அடையவே மாட்டோம் அல்லாஹ் சொல்றாங்க. நம்பிக்கையாளர் இப்படிதான் இருப்பேன்னு அல்லாஹ் நம்ம கத்துக் கொடுக்குறாங்க. உதாரணம் நம்ம பார்க்கும்போது முன்னாடியும் சரி இப்பவும் சரி ஒரு விஷயம் மட்டும் மாறல. முன்னாடி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விவசாயத்துக்கான இரிகேஷன், அந்த பயிர் போடுறது, அந்த களை இருக்கிறது, நிறைய விஷயம் இருக்கு உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் ஒரு விவசாயி பண்றாரு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அவரால் வந்து பண்ணவே முடியாது. அதுதான் வந்து மழை. அங்க அல்லாஹ் நாடினாதான் அவருக்கு விளைச்சல். அவர் எவ்வளவு எஃபர்ட், எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிளான் பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க. அல்லாஹ் நாடினா மட்டும்தான் அங்க மழை விளைச்சல். கார்பரேட் எம்ப்ளாயி இப்ப என்ன பண்றாங்க, அவங்க அந்த 12 மாசம் அவங்க உழைப்புலதான் அடுத்து வரக்கூடிய ஒரு அந்த எக்ஸ்ட்ரா இன்கிரிமெண்டே அவங்களுக்கு இருக்கு. 9 மாசம் கரெக்டா எல்லாமே செய்யறாங்க, மேனேஜர் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி. அந்த 1 மாசம் அவங்க கையில கிடையாது. 10வது மாசம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க மேனேஜர் மாசம் கலவு வந்துருச்சுன்னா அவருக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்காது. இதுவே இன்னொருத்தர் 9 மாசம் ஒரு நார்மலா ஒர்க் பண்ணிட்டு அந்த முக்கியமான மற்ற அல்லாஹ் நாடி அவர் அந்த விஷயத்த பண்ணாருன்னா இவரை விட அவர் அல்லாஹ் வந்து அதிகமா கொடுப்பாரு. நம்ம என்ன வேணா செய்யலாம். ஒரு நம்பிக்கையில எப்பவும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முயற்சி நம்ம பண்றோம், ரிசல்ட் அல்லாஹ்விடம் இருந்து வருது. பாசிட்டிவ்னா அல்ஹம்துலில்லாஹ், நெகட்டிவ்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் தான். ஏன்னா நம்பிக்கையால நம்புவாங்க, அது அல்லாஹ் எனக்கு சரியானதே கொடுப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கல. நம்ம எப்பவுமே ஒரு குறுகிய பார்வையோட பார்த்துட்டு இருக்கோம் அந்த உலகத்தை. அதே மாதிரிதான் மூசாவோட கதையும் அவர் பொசும் கோவப்படுறாரு. ஒரு டைம் அதுக்கான ரிசல்ட்ட சொல்லும் போது மூசாவே புரிஞ்சிருக்கும், இவர் செஞ்ச ஒவ்வொரு காரியமும் அல்லாஹ்வின் திட்டத்துக்குள்ள தான் இருக்கு. அந்த பையனை கொலை பண்ணாலும் சரி, அந்த படகுல ஓட்டைய போட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் அல்லாஹ் செய்யறது ஒரு நம்பிக்கையாளரா இருந்தாங்கன்னா அவங்க நல்லதான் நடக்கும். அல்லாஹ் கொடுக்குற வாக்கு, அந்த வாக்கு நம்ம உறுதியா நம்புறோமா, நம்மதான் நம்ம இந்த மாதிரி மனசுக்குள்ள வந்து நம்ம குழப்பிக்க மாட்டோம்ன்றத நம்ம பாக்குறோம். மூசா வந்து கேட்கிறாரு ஆசிரியர்கிட்ட வந்து, நான் உங்களை ஃபாலோ பண்ணட்டுமா, உங்களை பின்பற்றி அந்த படிப்பினைகள் நான் எடுத்துக்கிட்டுமா அவர் கேட்கிறாரு. நம்மளும் அல்லாஹ் தொடர்ந்து கேட்டாரு, அல்லாஹ் நான் கூடவே இருக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கைவிட்டாருங்க தொடர்ந்து கேட்கிறோம். மூசா ஆசிரியர் சொல்றது எக்ஸாக்டா அல்லாஹ் நம்மள சொல்றாங்க. மூசா ஆசிரியர் நான் சொல்லலையே அவங்க கூட என்ன இருக்க முடியாது, நீ பொறுமையா இல்லையே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அல்லாஹ்வும் சொல்றாங்க பொறுமையாளிகள் கூட தான் நான் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றாங்க. அவசரப்பட்டு இருந்தா எப்படி? அப்புறம் மூசா சொல்ற, இல்ல அல்லாஹ் நாடியா நீங்க என்ன பொறுமையா உடையவரை காணுங்க, நம்மளும் நிச்சயமா அல்லாஹ் நியத்து வைக்கணும், அல்லாவே நான் பொறுமையா இருப்பேன், நான் பண்ண தப்ப ஒத்துக்கிறேன், நான் இனிமேல் கரெக்டா இருப்பேன், அல்லாவே அந்த நியத்து ஸ்ட்ராங்கா வைக்கணும். மூசா ஆசிரியர் சொல்றாரு, நானா சொல்ற வரைக்கும் நீனா எதுவும் என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது, நானா சொல்ற வரைக்கும். அல்லாஹ் தான் சொல்றாங்க, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அல்லாஹ்வை துதிக்கிறது, அல்லாஹ்வை நம்புறது. மொத்த ஜேர்னியும் அல்லாஹ் நடத்துறாங்க. ஒரு நார்மலா மனிதர் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பிளைட்ல வந்து 5000 ரூபாய் 3000 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு போறாங்க. அவங்க உயிரோட மதிப்பு அங்க வச்சுட்டு போறாங்க, டிராவல் பண்றாங்க. அவங்க யாருமே போயிட்டு முன்னாடி இருக்க பைலட்டை போய் செக் பண்றது கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா, அவர் லைசன்ஸ் கரெக்டா வச்சிருக்காரா, இல்ல ஃப்ராடா செக் பண்றதே கிடையாது. ஆனா ஒரு நம்பிக்கையாளர் லைஃப் நடத்துறது அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் அங்க பைலட். அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஞானம் தான் சிறந்தது, எல்லா அழகிய பேரும் அல்லாஹ் சொல்லத்தாக அல்லாஹ் சொல்றாங்க. அப்பேற்பட்ட அல்லாஹ் நம்ம பைலட்டா வச்சிருக்கும் போது ஆனா நம்ம சந்தேகப்படுறோம் லைஃப்ல, இது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலையே, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும். ஒரு
இப்படி மனுஷன் அல்லாஹ் படைச்ச ஒண்ணுமே இல்லாத ஒரு படைப்பு மனுஷன் மேல வந்து அவ்வளவு நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு ஃபிளைட்ல ஏறுறோம். ஆனா வாழ்க்கையை நம்ம அல்லாட்ட ஃபுல்லா ஒப்படைக்க, இன்னும் ஃபுல்லா ஒப்படைக்க நம்ம தயங்கிட்டு தான் இருக்கோங்கிறத மத்தவங்க பத்தி தெரியல. பட் நான் என்னோட சைட்ல இருக்க தப்ப நான் ஒத்துக்கிறேன். இன்னும் நம்ம தயங்கிட்டே இருக்கோங்கிறத நான் பாக்குறேன். அந்த மன குமரல் இருக்கு. ஃபிளைட்ல உட்கார சந்தோஷமா போற ஃபேமிலியோட நமக்கு தெரியும் நிச்சயமா அல்லாஹ் நம்மள வந்து வெற்றியை தான் கொடுக்க போறாங்க, டவுட்டே கிடையாது. ஆனா எப்படி கொடுப்பாங்க, ஏது கொடுப்பாங்க, உள்ள அந்த குமரல் போயிட்டே இருக்கு. ஐயூப் சொல்றாரு சைலண்ட், ஐ திங்க் வந்து அது ரொம்ப அமைதியான ஒரு நான் இருக்கிற தியானத்துக்கு போறேன்னு அவர் சொல்லுவாரு. அந்த அமைதிங்கிறது வந்து நம்ம மனசுக்குள்ள அந்த சிக்கல்களை டவுட்டே வராம ஒரு பரிபூர்ண ஒரு நிலைக்கு போறோம்ல, ஓகே நல்லா கொடுப்பாங்க, ஃபுல் ஸ்டாப், அவ்வளவுதான். அதோட முடிச்சிட்டு அந்த அவர் ஆனா இருக்கிறாரு யாக்கூப். அவர் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் நம்புறாரு, என் பையன் நிச்சயமா அல்ல எனக்கு திருப்பி கொடுப்பாங்க, அல்லோட வாக்கு உண்மைங்கிற நம்புறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இது விஷயத்த பார்க்கும் போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, ஒரு இன்டர்வியூல வந்து ரஷாதும் இன்னொருத்தர் அப்துல் ரஹ்மான்ங்கிற பேசுவாரு. அது இவர்கிட்ட கேட்பாரு, நீங்க அல்லாஹ்வின் தூதர் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களே, அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க அப்படியே சூப்பர் ஆர்டினரியா இருப்பாங்க, ஃபென்டாஸ்டிக்கா, மனுஷங்களால செய்ய முடியாத விஷயத்த அவங்க செய்வாங்கன்னு சொன்னாரு. அப்ப ரஷா சொல்றாரு, இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன், இந்த கருத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த வசனம் தான் கொடுக்குறேன். அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, மூசா ஆன்மா வந்து எனக்காகவே நான் படைச்சேன். அல்லாஹ் ஒரு திட்டத்தை பேரை அழிக்கிறதுக்கு, அவன் அந்த மக்களை காப்பாத்துறதுக்காகவே அல்லாஹ் மூசா படைச்சேன்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட மூசா அல்லாஹ் அவர் வந்து அல்லாஹ் பேசுனே கேட்டிருக்காரு. ஆனா வந்துட்டு அவர் இவ்வளவு தப்பு செய்யறாரு. இதுல என்ன சொல்ல வர ரஷாத் வந்துட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, தூதர்களும் எக்ஸாக்டா மனுஷங்க மாதிரிதான். நமக்கு வர கோபம் மூசா வந்திருக்கு, நம்ம பண்ற தப்பு ஒரு சில விஷயங்கள் அவங்களும் செய்யறாங்க. இங்க அல்லாஹ்வின் சொல்ற கிரைட்டீரியா என்னன்னா, என்னுடைய பார்வையில வந்துட்டு சிறந்தவங்க தூதர்கள் கிடையாது, என்னுடைய பார்வையில் சிறந்தது அல்லாஹ் வசனத்துல சொல்றாங்க. நன்னெறியில யாரு சிறந்தவங்க இருக்கீங்களோ அவங்க தான் அல்லாஹ் கிட்ட பெஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளும் வந்து போராடிக்கிட்டே இருக்கோம். அல்லாவே நான் என் கஞ்சத்தனத்தை வந்து நான் மாத்திக்கணும், என் வாப்பாம நான் இன்னும் கொஞ்சம் நல்ல விதமா கைண்டா நான் பேசணும், நான் மத்தவங்களை கைண்டா வச்சுக்கணும், தவறான எண்ணங்களை மனசுல அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது, சைத்தான் கொடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட வரணும், அல்லவே உங்களோட விஷயத்த நிறைய செய்யணும், உங்களை பத்தி நான் பேசணும், உங்களை பத்தி நினைக்கணும். ஒவ்வொரு டைமும் நம்ம நியத்து வச்சு ஒரு டைம் விட்டுறோம். இங்க மூசாவோட ஆசிரியர் வந்து 3 டைமுக்கு மேல நான் வந்து கண்டிப்பா தெரிஞ்சாவும் ஆன்சரை வந்து கொடுத்துறாரு. ஆனா அல்லாஹ் நம்ம ஒரு காலம் விடுறது இல்லை. நம்ம செய்யற தப்பெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிச்சாங்கன்னு வைங்களேன், நம்ம உண்மைக்குமே வந்து அல்லாஹ்வே சொல்றாங்க ஒரு புல்லு கொண்டு கூட இருக்காது. அங்க தூதர்களுக்கு யாருமே எக்ஸப்ஷன் கிடையாது, எல்லாருமே வீக் தான். நம்ம அல்லாஹ்வின் சைடு போகும்போது மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோங்கிறது தான் இந்த கருத்துல நான் சொல்ல வருது. ஃபர்ஸ்ட் இன்ஷாஅல்லாஹ் பாவ மன்னிப்பை கண்டினியூ பண்ணுவோம். தூபிலல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். உண்மையான அல்லாஹ்வை தவிர வேறு அல்லாஹ் இல்லை. முதல்ல அவர் போகும்போது ஒரு கப்பல்ல ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி என்ன போடுறாரு, உடனே மூசா சொல்றாரு, நீங்க அதுல இருக்க மக்களை மூழ்கடிக்கணும் அப்படி செஞ்சுட்டீங்களா? நம்மளும் பொசுக்குன்னு ஒரு விஷயத்த விட்டுறோம், வார்த்தையை நமக்கு என்னன்னு யோசிக்கிறது இல்ல, அல்லாங்க என்ன நடத்த வரான்னு நம்ம ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி யோசிக்கிறது இல்ல. இவரும் வார்த்தையை விட்டுறாரு. எக்ஸாக்டா இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, என்னன்னே புரிஞ்சுக்காம குரான் அப்பெண்டிக்ஸ்ல இந்த விஷயத்த எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. அரால் எஸ் குஷ்னர், நான் ஷார்ட்டா இவர் வந்து குஷ்னர் நான் சொல்றேன். இவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு பிசினஸ் பண்ணிட்டோ பிசினஸ் மேனோ இல்ல கார்பரேட் எம்ப்ளாயி கிடையாது. இவர் வந்துட்டு ஒரு மத ஆசிரியர். இப்போ முஸ்லிம்களுக்கு இமாம் சொல்றாங்க, அந்த மாதிரி ஜூஸ்க்கு வந்து ஒரு டீச்சரா இருந்திருக்காரு. ஆனா இவர் ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாரு. நல்லவங்களா இருந்தீங்களா, கெட்டதான் உங்களுக்கு நடக்க புத்தகத்தை வெளியிடுறாரு. அந்த புக்கு ஃபுல்லாவே நான் படிச்சு காட்டுறேன், ஃபுல்லாவே இறை நிந்தனை மட்டும்தான் இருக்கும். ஏன் அவர் அப்படி பண்றாரு அப்படின்னா, இவருக்கு ஒரு பையன் இருக்காரு, அவரோட பையன் பேர் வந்து ஆறு. அல்லாஹ் அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. இந்த பையனுக்கு எப்படின்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு நோய் ஒண்ணு இருக்கு. சின்ன பையன் இவங்க மாதிரி இருக்கும் போதே வந்துட்டு வயசு வந்து வேகமா ஒரு வளர்ந்து சின்ன வயசுல ரொம்ப ஒரு கலடான ஒரு தோற்றமும், அந்த ஃபேஸ் கட்டு 14 வயசுல 80 வயசு உள்ள ஒரு ஆள் மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு நோய் அவருக்கு இருக்கு. அதனாலே ஒரு பையன் 14 வயசுல போயிட்டாரு. குரான் படி பார்க்கும்போது இந்த பையனை அல்லாஹ் கட்சியமா கருணை காமிச்சிருக்காரு.
40க்கு மேல யார் இறந்தாலும் நம்ம சொல்றது இல்ல, அல்லாவோட வார்த்தை இது, அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்றோம். அல்லாஹ் வந்து சொல்றோம்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அவர் பையனுக்கு நடந்த அந்த அநீதி, நம்மளோட சொன்ன மாதிரி அந்த பொறுமை இல்ல, துணி குபீரன் அந்த நாலேஜ் இல்ல, பொறுமையா வெயிட் பண்ணல அல்லாட்டங்கிறதுனால ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாரு. பக்கம் 42 எழுதுறாரு, நீ நல்லவனா இருக்கியா, கெட்டது எல்லாமே வாழ்க்காம நடக்கும். ஆனா அது அல்லா நாடுறது இல்ல. இதை கரெக்டா சொல்லியிருக்காரு, இது அல்லா நாடுறது இல்ல. அல்லா வந்துட்டு ஒரு ஆன்மாவுக்கு என்ன தகுதியோ அதுதான் அல்லா கொடுக்க விரும்புறாங்கிற இதே கரெக்டா சொல்லியிருக்காரு. ஆனா அது எங்க கோட்டை விட்டுட்டாருன்னா, அல்லாவால செய்ய முடியாது. பட் he cannot always arrange it. அல்லாவால செய்ய முடியாது. அல்லாஹ் வந்து ஒரு ஆன்மாவுக்கு தகுதியான விஷயத்த அல்லாவால அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு இறை நிந்தனை பண்ணிடுறாரு. பக்கம் 42. பக்கம் 52 அந்த புக்ல எழுதியிருக்காரு, அல்லாவா கீழே இறங்கி வந்து இந்த இயற்கையின் சட்டத்தின் கீழே ஒரு நன்னறியாளர் அல்லாஹ் காப்பாற்றிட முடியாது, இறைநேந்திரே எழுதிட்டாரு. இதுதான் உலகத்தோட இன்னொரு பகுதி. அது என்னன்னா, நல்லவனா இருந்தா கெட்டதெல்லாம் உனக்கு நடக்கும், நல்லவனா இருக்காதுங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்றாரு. ஆனா அல்லாஹ் நடத்துறது இல்லைங்கிறத சொல்றாரு. ஆனா எங்க ஒரு கோட்டை விட்டுறாருன்னா, அல்லாவால அதை நிறுத்தவும் முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, குர்ஆன் சொல்லுது, இப்ராஹிம் வந்து அந்த கனவை நம்பி தன்னோட ஒரே மகனை பலி கொடுக்க போகும்போது அல்லாஹ் தான் வந்து ஸ்டாப் பண்றாரு, வேற யாரும் நேரத்துல அல்லாஹ் தான் தன்னுடைய மகனை இப்ராஹிம் நன்னறியாளர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக அல்லாஹ் வந்து காப்பாத்துறாங்க. பக்கம் 113 அவர் சொல்றாரு, அல்லாவால எல்லாமே செஞ்சிட முடியாது, அவுட்டு. பட் he cannot do some important things. ஆனா அவரால ஒரு சில சொற்பமான விஷயம் மட்டும் கடவுளால செய்ய முடியும்னு சொல்றாரு. இதுவுமே தப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நீ எது செஞ்சாலும் சரி, ஒரு போர்ல ஈட்டிய விழுந்தாலும் சரி, எது செஞ்சாலுமே நான் தான் பண்றது, நீங்க எதுவுமே பண்ணல. நம்ம இன்னைக்கு செய்யற தொழுகையா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், அங்க அல்லாஹ் நம்ம கொடுத்த பிளஸிங், அது ஒரு கிஃப்ட் தான் தவிர நம்ம 5 மணிக்கு எந்திக்கல, அல்லாஹ் நம்ம ஆன்மாவை தேர்ந்து எடுத்துருக்காங்க. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். பட் நம்ம என்னதான் நம்ம செய்யறோம்னு சொன்னாலுமே அந்த ஏன் அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டாங்க, நன்னெறி எல்லாம் என் புறத்துல தான் வருதுன்னு. நமக்கு அது ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன், ஒரு பாயிண்ட் அளவுல வேணா இருக்கலாமே தவிர அது எல்லாமே அல்லாஹ் தான் நமக்கு செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கணும். we cannot ask him to make us immune to disease. பக்கம் 125 நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க முடியாது, இந்த மாதிரி என்னோட உடம்பை சரி பண்ணி கொடுங்க, நோய் இருக்கு சரி பண்ணி கொடுங்க, கேட்க முடியாது, அவரால் செய்ய முடியாது. ஒரு தப்பான கருத்தை சொல்றாரு. இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ஐயூபுக்கு அல்லாஹ் தான் சரி பண்ண அல்லாஹ் சொல்றாங்க. அவருக்கு ஒரு நோய் இருந்துச்சு, கஷ்டப்பட்டாரு. ஆனா அவர் அந்த ஒரு ரீசன் அல்லாஹ் மட்டும் உறுதியா இருந்தனால மட்டுமே அல்லாஹ் அவருக்கு டபுள் மடங்கு கொடுத்தேன்னு சொல்றாங்க. இவர் பக்கம் 134 சொல்றாரு, இல்ல அல்லாஹ்க்கு ஒரு லிமிட் இருக்கு, அல்லாஹ்வோட சக்திக்கு ஒரு வரம்பு இருக்குன்னு சொல்றாரு. தப்பு. he is limited in what he can do by the law of the nature. அல்லாஹ் இயற்கையின் சட்டத்தின்படி ஒரு சொற்பமான விஷயம் அல்லாஹ்வால செய்ய முடியும்னு சொல்றாரு. சோ மனிதர்கள், நான் சொன்ன மாதிரி வகைஃப தஸ்பீரு, அது அல்லாஹ் திருப்பி நான் சொல்ற விஷயம் வந்து இதுதான். ஒரு பொறுமை இல்லாதனாலையும் அல்லாஹ் மீது உள்ள அந்த நம்பிக்கை குறைவா இருக்கிறதுனால காரணத்து மட்டுமே தான் ஈஸியா இறைநிந்தனைக்குள்ள போயிடுறாங்க. இவர் ஒரு மத ஆசிரியர் தான். அல்லாஹ் சொல்றாங்க, 3 வேதங்களையும் அல்லாஹ் இது இருக்கு, குர்ஆன் மட்டும் இங்க பியூரா இருக்கு, மத்த இதுல அல்லாஹ்வோட விஷயம் வந்து கலந்துருக்கு. ஆனா அல்லாஹ்வோட வார்த்தை இருக்கு. லூக் 12:24, அல்லாஹ் நிமித்தம் நீங்க எல்லாமே செய்யுங்க, மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணும். இது எக்ஸாக்டா வந்து போன வாரம் கூட குர்ஆன்ல படிச்சு காமிச்சாங்க. ஆனா அவர் மத ஆசிரியரா இருந்தும் அவர் அந்த விஷயத்தை விட்டுறாரு. அவர் பையனும் அல்லாஹ் கதையில வந்துட்டாரு. இவரோட விஷயத்த வந்து இறைநிந்தனை இருக்கவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு நமக்கு குர்ஆன்ல தெரியும். அது ஒண்ணு. அதுக்கப்புறமேட்டா 2வது வந்துட்டு ஒரு சின்ன பையனை வந்து கொலை பண்ணிடுறாரு. திருப்பியும் மூசா ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. எந்த ஒரு ஆன்மாவிற்கும் தவறு செய்யாத ஒரு ஆன்மா நீங்க கொலை பண்ணிட்டீங்க, பயங்கரமான ஒரு காரியத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்றாரு. இதே விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 750 லட்சத்துல இருந்து 850 லட்சம் மக்களை கொலை செய்த, உலக போர் 2 வந்து துவக்கிய, பெரிய கண்டத்துல இருக்க இந்த யூரோப், ஏசியா அந்த மாதிரி கண்டத்துல பெரிய அழிவை உண்டு பண்ண, உலக அந்த பங்கு சந்தையில வந்து ஒரு கிராஷ், ஒரு டவுனை கொண்டு வந்த அடால்ஃப் ஹிட்லரை வந்து அல்லாஹ் வந்து சின்ன வயசுல தூக்கணும் அல்லாஹ் நினைக்கிறார். அவர் இறக்கும்போது வயசு 40க்கு மேல. ஏன் வந்து அல்லாஹ் வந்து திருப்பி அல்லாஹ் சொல்றாங்க, எது செஞ்சாலும் அல்லாஹ்விற்கு ஒரு தக்க காரியம் இல்லாம அல்லாஹ் செய்யல. அல்லாஹ் காத்தினா சொல்றாங்க, அல்லாஹ் நீங்க எது படைச்சிருந்தாலும் அதை நீங்க வீணுக்காக நீங்க படைக்கவே இல்லை. அல்லாவே இவரோட பையன் கேஸ்ல அல்லாஹ் இதுக்கு விடை குர்ஆன்ல கொடுத்திருக்காங்க.
இவர் பையனுக்கு வந்து அல்லாவோட கருணை 40 வயசு கீழே இறந்துட்டாரு. அவருக்கு பெற்றோர்கள் நம்பிக்கையா இருக்க ஒரே காரணத்துக்காக இந்த பையன் வந்து தன்னுடைய வரம்பு மீறுதல்னாலையும் தன்னுடைய அந்த டிரான்ஸ்லேஷனாலையும் அவங்களை கஷ்டப்படுத்த போறாங்க அல்லாஹ் பார்த்து, இந்த குழந்தையுமே ஒரு நல்ல குழந்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த ரீசன்கா அல்லாஹ் தூக்குறாரு. அடால்ஃப் ஹிட்லர் கேஸ்ல நான் புரியுற விஷயம் என்னன்னா, குரான இல்லாம சொந்த மன இச்சைனால வயலன்ஸ்னால நம்மளுக்கா என்ன விஷயம் தோணுதோ நம்ம அதை செய்யறதுனால இவ்வளவு பெரிய அழிவு இருக்கு. நான் சொன்ன 750 லட்சம் இருந்து 850 லட்சம் மக்கள் வரைக்கும் அவர் ஒருத்தரை கொலை பண்ணிருக்காருங்கிறத பாக்குறோம். சோ அல்லாஹ் நம்ம கத்துக் கொடுக்கிற விஷயம், அல்லாஹ்வின் வார்த்தையை நம்ம கேட்கல, கீழ்ப்படியில் நம்மளா செஞ்சோம்னா இப்படிதான் செய்தான் எப்படி ஒரு கலகம் செஞ்சானோ உலகத்துல ஒரு அமைதியே இல்லாம ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு கஷ்டப்படுறாங்களோ. இன்னைக்கு இருக்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா, வார் இல்ல, பஞ்சம் இல்ல, சாப்பாடு இல்லாம இல்ல, எதுவுமே இல்ல. முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நம்ம யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கல, எதற்காக நீ வந்திருக்கோம், என்ன நடக்குது, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ரஷ்யா ரொம்ப அழுத்தி சொல்றாரு, இல்ல எதுவுமே பிரச்சனை கிடையாது, ஆப்பிரிக்கால பஞ்சத்துல வாழ்றது பிரச்சனையே கிடையாது. எங்க மனுஷன் பிரச்சனை உண்டோ அவன் பிரச்சனையை ஆரம்பிக்குதுன்னா அவன் யாரு, அவன்ங்கிறது அவன் உடலும் ஆன்மாவும் கலந்ததுதான்ங்கிறத அவன் அறியாம இருக்கிறதா இங்க பெரிய பிரச்சனைங்கிறத அவர் சொல்றாரு. அல்லாஹ் தான் சொல்றாங்க, அல்லாஹ்வை தொடர்ந்து துடிக்கணும், அல்லாஹ்வை தொடர்ந்து நம்ம நினைக்கணும். நம்ம பெரும்பாலும் மனிதர்கள் எப்படி இருக்கோம்னா, ஒரு விலங்குகள்லாம் பார்த்து நம்ம ரொம்ப ஒரு அசால்ட்டான ஒரு இதை நம்ம பார்த்துடுறோம், அதுக்கு இவ்வளவுதான் அறிவு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா குரானை வச்சு நம்ம அந்த லென்ஸை வச்சு போக்கஸ் பண்ணோம்னா நம்ப மறுப்பை விட மிருகங்கள் எவ்வளவு மேலும் நல்லா சொல்றாங்க. அது ஒரு டைம் பாவம் பண்ணிருச்சு, ஃபர்ஸ்ட் டைம் நல்லா கேட்கும் போது மலக்குமார்கள் ஒத்துருக்காங்க, அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கு பிராயச்சித்தமா தான் இங்க வந்து அல்லாஹ் என்ன ரோல் கொடுக்குறாங்களோ, நீ குதிரையா போனா குதிரையா போகுதான் ஆன்மா, நீ பணக்கார வீட்டுல வந்து ஒரு நாயா போனா நாயா போகுது, ஏழை வீட்டுல நாயா போனாலும் அந்த ஆன்மா ஒத்துக்குது. ஆனா மனிதர்கள் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் போனா இந்த மாதிரிதான் போவேன், நான் போனா நடைமுறை பேசுறாங்க, நான் இந்த கார்ல தான் போவேன், நான் இந்த மாதிரிதான் இருப்பேன், நான் இந்த மாதிரிதான் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்துக்காக அது நீங்க வந்திருக்கு. அது நம்ம ஒரு நாய் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களை கல்லால அடிக்கிறோம், துன்புறுத்துறோம், அது ஒரு காலம் அல்லாஹ் இறைந்தனை பண்றதே கிடையாது, அல்லாஹ் புலம்புறது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க அது எப்பவுமே துடிச்சுக்கிட்டு தான் இருக்குன்னு. நம்ம அதை அடிக்கிறோம், ஆனா அது வந்து கஷ்டப்பட்டுட்டு அல்லாஹ்ட்ட போய் புலம்புற எதுவுமே பண்ணல, அது எப்பவுமே அல்லாஹ் துதிச்சுட்டே இருக்கு. இதுதான் நமக்கு தேவையான முக்கியமான பாடம். ஒரு நம்பிக்கையாளர் எல்லாருமே பாடம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது நம்பிக்கையாளர் எப்படி இருப்போம் அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் நினைச்சிருந்தாங்கன்னா அல்லாஹ் சொல்றாங்கல்ல குர்ஆன்ல, நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் புரியும் அல்லாஹ் சொல்றாங்க. அப்பயே அல்லாஹ் நம்ப மறுப்பவர்கள் பத்தி நயவஞ்சகர்கள் இப்படிதான் இருப்போம் அதையும் சொல்றாங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் மட்டும் சொல்லி நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டைம் நம்ம லூஸ் ஆகி போயிட்டோம்னா நம்மளோட நிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் ஒரே குர்ஆன் தான், ஆனா ரெண்டு விதமா ஆக்ட் பண்ணுது. ஒரு டைம் குர்ஆன் அல்லாஹ் குட் நியூஸ் சொல்றாங்க, நம்ம நம்பிக்கையா இருந்தா நமக்கு குட் நியூஸ், சந்தோஷமான செய்தி. நம்ம சரியில்லை, டோட்டல் சப்மிஷன் இல்லைன்னா அல்லாஹ் வார்னிங்கா சொல்றாங்க நமக்கு, அது நமக்கு வார்னிங், நம்ம வார்னிங்கா எடுத்துக்கணும். சோ எல்லாத்தையும் படிப்பினை இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு அனிமல்ஸ பார்த்து கூட அது நம்ம படிக்கலாம். அதுங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது பாட்டு போயிட்டே தான் இருக்கு, மனுஷன மாதிரி இருக்கும், அல்லாஹ் குறை சொல்றதே கிடையாது. அதுதான் பண்ணி நம்ம அதிகமா சேர்த்து வச்சு 10 வருஷம் 15 வருஷம் பிளான் போட்டு சேர்த்து வைக்கிறோம், அதுக்காக நம்ம போட்டு மண்டையை குழப்பி நம்மளோட நிம்மதியா இழக்கிறோம். அதுங்க அன்னைக்கு மறுநாள் சாப்பாடு அல்லாஹ்க்கு தான் தருவாங்க, தீர்மானத்தோட அது லைஃப் ஜாலி சேர்த்து வைக்கிறதே கிடையாது. ஆனா நம்ம அப்படி இல்லை. சோ நம்ம எங்க படிக்கணும்னா எல்லாத்தையும் நம்ம பாடம் படிக்கணும். ஒரு மிருகத்திலையும் பாடம் இருக்கு, அல்லாஹ் தேனி கிட்ட சொல்றாங்க, எறும்பு கிட்ட சொல்றாங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையான பெர்ஸ்பெக்டிவ் அது ஒரு பாடம் கத்துக்கிறதா தான் இருக்கணும். சோ இவரோட பையன் கேஸ் நம்ம பார்க்கும்போது அவர் சின்ன வயசுல இந்த பையன் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, இதே நம்ம பசங்கள் நடக்கும்போது நம்மளே ஃபர்ஸ்ட் எப்படி ஃபீல் பண்றோம், நம்ம இறக்குறேன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நம்ப மறுப்பவன் மட்டும் அப்படியே ஒட்டிப்பான் பூமியில, நான் ஒரு 1000 வருஷம் வாழ்ந்தாலும் எனக்கு பத்தாதுன்ற மாதிரி இருப்பான் அல்லாஹ் சொல்றாங்க. நிறைய லைஃப் நம்ம கேள்விப்படுறோம், இந்த படத்துல கூட சொல்லுவாங்க, இன்னொரு 6 மாசத்துல இவருக்கு இறந்துருவாரு, இவருக்கு ஹார்ட் இந்த பிரச்சனை இருக்கு. ஜஸ்ட் நாம என்ன நம்மளை பொருத்தி பார்ப்போம், ஒரு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம என்னமா எடுத்துக்கிறோம். இல்ல நம்ம அல்லாஹ்வை பார்க்க போறோம், ஒரு நம்பிக்கையாளர் அப்படிதான் இருப்பாங்க எங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, இல்ல எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, என் பசங்களுக்கு நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணணும், நான் இவ்வளவு சேர்த்து வைக்கணும், காலேஜுக்கு சேர்க்கணும்ன்ற அந்த அல்லாஹ்வை நம்பாத பேச்சுக்களை நம்ம இங்க இருக்கோமா.
இதை கண்டினியூ பண்ணி பார்க்கும்போது அந்த வால் பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவாங்க, அவர் வாப்பா நன்னறியாளா இருந்தாரு, அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த இரு அனாதை பசங்களுக்குமே அல்லாஹ் அந்த பொக்கிஷத்தை கொடுத்தேன்னு சொன்னாங்க. நம்ம உண்மையாலுமே நம்ம பசங்களை பத்தி நம்ம வரி பண்ணோம்னா நம்ம செய்யக்கூடியது அவங்களை படிக்க வச்சு பணக்காரனாக்கி சேர்த்து வைக்கிறது கிடையாது. நம்ம நன்னறியா வாழ்ந்துட்டு போறது. ஏன்னா நம்ம அல்லாஹ்வை நம்புறோம், அல்லாவோட வார்த்தையை நம்புறோம். நம்ம நன்னறியா இருந்தா எப்படியோ அந்த காலத்து அல்லாஹ் ஒரு ட்ரெஷர் மூலியமா பொக்கிஷன் மூலமா அல்லாஹ் எடுத்து கொடுத்தாங்க. நம்ம அல்லாஹ்வை நம்புறோம். மாடர்ன் வரல அல்லாஹ் எப்படி நினைச்சாலும் நம்ம நன்னறியா நம்ம பசங்களை அல்லாஹ் வாழ வைப்பாங்க நல்லபடியா. அது ஒரு கருத்து. ரெண்டாவது இந்த 40 வயசு கீழே குறித்து நம்ம பார்க்கும்போது என்ன ஷுவரிட்டி நமக்கு இருக்குன்னா, கரெக்டா ரஷ்யாவில சமீப காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் அவரோட பேர் தியோடர் ராபர்ட் பண்டி. நான் இவர் ஃபுல் பேர் சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இவரோட பேர் எக்ஸாக்டா 19 எழுத்துக்களை உடையது. அவர் அந்த தூக்குல போடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவரே ஒத்துக்கிறாரு, நான் கரெக்டா 19 பெண்கள் நான் கொலை செஞ்சுட்டேன் தூக்குல போடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. உலக மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க, இவருக்கு தான் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இல்ல நம்ம இவர் பண்ணிருக்கலாமே சொல்லிட்டு. இவருக்கு 6 வருஷம் தண்டனை கொடுக்க முடியும் சொல்லி மக்கள் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் எடுத்துக்கிட்டது அங்க 11 வருஷம். இது ஏன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அல்லாஹ்வோட திட்டம் என்னவா இருக்குன்னா, மனிதர்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி இவர் சீக்கிரமா தூக்குல போட்டு கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கே மனிதர்களுக்கே தெரியாம அந்த ராபர்ட் பண்டிக்கு சேர ஒரு பெரிய சூப்பர் ஜாக்பாட் தான். ஏன்னா 6 வருஷம் அவரோட வயசு 37. ஈஸியா அல்லாவோட கருணையை இது பண்ணிருப்பாரு. ஆனா அல்லாவோட திட்டம் அது கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்றாங்க எந்த ஒரு ஆன்மாக்கும் என்ன டிசர்வ்ட கரெக்டா அல்லாஹ் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அவருக்கு அல்லாஹ் எடுத்த வயசு 42. சோ இப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் அல்லாவின் கருணைக்குள்ள வர மாட்டாரு. அவர் என்ன செஞ்சு வாழ்ந்திருக்காரோ அதுபடிதான் அல்லாஹ் தீர்மானிக்க போறாங்கிறத நம்ம பாக்குறோம். சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை நான் கண்ணால விட்னஸ் பண்ணிருக்கேன். ஒரு நம்பிக்கையாளர் பெற்றோர் ஒரு 3 பசங்களை கூட்டிட்டு போகும்போது அவர் அந்த பசங்களுக்கு என்ன ஓதுன்னு கூட தெரியாது. ரப்பியா ஓதிருக்கு என்ன ஓதும் அர்த்தம் தெரியாது. ஆனா அவர் வாப்பா போகும்போது நல்லா பார்த்திருக்கேன். அவர் நீ நல்லா படிக்கணும், நீ நல்ல சூப்பரா வரணும், நீ கோல்டு மெடல் ஆகணும், அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. வண்டியில ஏத்துன அவர் சொல்லக்கூடிய விஷயம் அந்த பசங்க ரிப்பீட் பண்ண வைப்பாரு. ரப்பியா அவுதுபிக்க நீ நம்ம ஷாத்தி ஷேயாத்தி அவுதுபிக்க ரப்பியா ஐயனும். அந்த பசங்களுக்கு அந்த வயசு என்ன கூட தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவர் நன்னறியை கற்பிக்கிறாரு. அவர் நன்னறியா இருக்கிறனாலேயே அவர் பசங்களை நல்லபடியா மாத்துவாங்கிறத நான் பர்சனலா பார்த்தேன். சோ இங்க ஒரு நம்பிக்கையாளர் எப்படி இருக்கணும், ஒரு பசங்களை எப்படி சொல்லி வளர்க்கணும், எப்பவுமே அல்லாஹ்வின் நிமித்தத்தை அவங்களை திங்க் பண்ண வைக்கணும்ங்கிறதான் ஒரு பெற்றோர்கள் செய்யக்கூடிய பசங்களுக்கு சிறந்த ஒரு பணிவிடைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு பணம் சேர்த்து வச்சு எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரியான மைண்ட் செட் நம்ம எல்லாம் மட்டும் கொடுக்கலன்னா அவங்க லைஃப் அவங்க நிம்மதி இருக்காதுங்கிறத நம்ம இன்னைக்கு பாக்குறோம். முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ்லயும் சரி. அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த 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 மாதிரி ட்ராக்கில் நம்ம வாழும்போது காலை எந்திரிச்சுன்னு நல்லா சொல்றாங்க. நீங்க சொல்ல வேண்டியது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா இலாஹா இல்லல்லாஹ். இதை இன்னைக்கு சயின்டிபிக் ஃபேக்டாவே நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். அதற்கு முந்தின நாள் நம்ம அல்லாஹ் எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க எது நம்ம மைண்ட்ல அதிகமா போகுதோ அதுதான் அல்லாஹ். நான் சும்மா வாயால அல்லாஹ் தான் அல்லான்னு சொல்றதுனால என்னோட அல்லாஹ் ஆயிட மாட்டாங்க. நான் அதுக்கு முந்தின நாள் உண்மைக்குமே நான் என்னோட அல்லாவை எடுத்துக்கிட்டேன்னா நிச்சயமா நம்ம மறுநாள் காலையில் எந்திக்கும் போது நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவோம். இது சயின்டிபிக் ஃபேக்ட். முந்தின நாள் நம்ம எது அதிகமா யோசிச்சிருக்கோமோ மறுநாள் காலை எந்திரிச்சோன்னு நமக்கு அதுக்கு மைண்ட்ல வரும். கற்றுத்தந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அக்கீமு ஸலாத்.